ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சன் ஃபேஸ் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசுமே சின்ன வெங்காயம் போடணும்னு போட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷன். 2 தக்காளி, கொஞ்சோண்டு வந்து தேங்காய், அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம மட்டனை வந்து நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அலசிட்டு. இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சின்ன வெங்காயம், தக்காளி, கசகசா, பெருஞ்சீரகம், 2 வத்தல் போட்டிருக்கேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தல் போட்டுக்கலாம், ஏன்னா அதில் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணுவோம். கொஞ்சோண்டு வந்து கல்பாசி, முந்திரி பருப்பு ஒரு 15 போல் போட்டுக்கோங்க. கிரேவிக்கு நல்லா சூப்பராகவே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல முந்திரி பருப்பாக இருக்கணும், இல்லைனா வந்து கசப்பாக இருக்கும். ஸோ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி. இப்போ குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு சின்னது பட்டை, பிரிஞ்சி இலை, வத்தல், ஒரே ஒரு மிளகாத்தூள் இதில் கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ மட்டனை அள்ளி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்க இந்த மட்டன் கிரேவி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரச சாதம், தயிர் சாதம், அந்த தொக்கு மாதிரி வச்சு நம்ம அழகாகவே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து ஒரு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்றதா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அரைக்கிறப்போ ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டு நல்லா 2 வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டிக்கோங்க, இல்லைனா மசாலா வந்து சீக்கிரமாக ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு நாங்கள் கிண்டுங்க. இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சன் ஃபேஸ் விலாகில் போய் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் கிரேவி அந்த இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த தண்ணி, நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேகிறது வந்து டைம் வந்து நம்ம மட்டனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில சின்ன ஆடோட அந்த இது பொறுத்து தான் கறி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் நான் வந்து 4 விசில் வச்சு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்ல எண்ணெய் மிதக்க அந்த மட்டன் கிரேவி வந்து செம்மையாக ரெடியாக இருந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கியாச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சன் ஃபேஸ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சூடான சாதத்தில் இந்த மட்டன் கிரேவியை போட்டு சாப்பிட பாருங்கள். மட்டன் ஒரு பீஸ் இந்த சாதத்தை வச்சு சாப்பிட்றப்ப அது டேஸ்ட் அல்லுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.